அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். புக் வேல்யூவை விட ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற 5 பங்குகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல புக் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். புக் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அசட் மைனஸ் லியாபிலிட்டிஸ், அதாவது அந்த நிறுவனத்துடைய சொத்து மைனஸ் அவங்கள்ட்ட இருக்கிற கடன். ஸோ ஒரு நிறுவனத்துக்கு கடன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நிறைய நிறுவனங்கள் கடன் வாங்கி அந்த கடனை வச்சு பிஸ்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து என்ன அதையும் செக் பண்ணுவாங்க. கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனிலாம் பெஸ்ட் கம்பெனி கிடையாது. சொத்தே இல்லாத கம்பெனி எல்லாமே சூப்பர், அதாவது கடனே இல்லாத கம்பெனி அப்படிங்கிறது எல்லாமே வந்து சூப்பர் கம்பெனி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு ஸ்டாக் வந்து நல்ல கடன் இருக்குது, அதே சமயம் அவங்க வந்து வட்டி கரெக்டாக ப்ராப்பராக கட்டி ப்ராஃபிட்டை வந்து கடன் அதிகமாக ரிசர்வ்ஸையும் அதிகப்படுத்தி அதே சமயம் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ப்ளஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை, கம்மியாக இருக்கும் ஸ்டாக் ப்ரைஸை விட. பட் மைனஸில் இருக்கக்கூடாது, ரொம்ப டவுனில் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபீஸ்னா புக் வேல்யூ வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10-15% இருந்தால் அந்த பங்குடைய அசட் நல்லா இருக்குது, லைபிலிட்டிஸை விட ஓகே பெட்டர் குட் அப்படி நம்ம சூஸ் பண்ணலாம். புக் வேல்யூவை மட்டும் வச்சு பண்ண முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி புக் வேல்யூவும் நல்லா இருக்குது அப்படின்னா இட்ஸ் வேல்யூ ஆடட் விஷயம். ஆனால் புக் வேல்யூ அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மைனஸில் இருக்கிற பங்குக்குள்ளே போகவே கூடாது. இதை பற்றி நான் ஆல்ரெடி புக் வேல்யூன்ற ஒரு டாப்பிக்கில் டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அந்த நிறுவனத்துடைய சொத்து மைனஸ் கடன். அந்த நிறுவனம் பாசிட்டிவாக இருக்கணும் புக் வேல்யூவில், ரொம்ப டிப்பில் இருக்கக்கூடாது. அதே சமயம் பாசிட்டிவாக இருக்க ஸ்டாக் ப்ரைஸை விட கூட இருக்குமான சில நிறுவனங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 நிறுவனங்களை டக்குன்னு சொல்லவா? இந்த ஸ்டாக் நேம் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ONGC. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 248, இதோட புக் வேல்யூ வந்து 298. ரெண்டாவது ஸ்டாக் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 375, பங்கோட புக் வேல்யூ வந்து 385. அடுத்தது டாடா கெமிக்கல். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 833, இதோட புக் வேல்யூ வந்து 877. அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 287 அண்ட் புக் வேல்யூ வந்து 307. அண்ட் கர்நாடகா பேங்க் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 174 அண்ட் த புக் வேல்யூ 333. இதெல்லாம் எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னா த சிம்பிள் ரீசன், அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கும், பாரோயிங் கம்மியாக இருக்கும், ரிசர்வ்ஸ் நார்மலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸுடைய ரிசர்வ்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு பங்குகளுடைய புக் வேல்யூ ஏன் ஸ்டாக் ப்ரைஸை விட கூட இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டாப் 5 புக் வேல்யூ கூட இருக்கக்கூடிய பங்குகள் பேஸ்ட் ஆன் கரண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன டாபிக், என்ன மாதிரி செக்டார்ஸ் டாபிக் ஸ்டாக்ஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.